राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदगांव की जय। நந்தகிராமம் இன்னும் டீட்டெயிலா நிறைய நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வாசிச்சிருக்கேன். அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்ல கேட்டிருக்கேன். நந்த கிராமத்துக்கு மட்டுமே தனியா போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை உண்டு. எப்பொழுதுமே நான் பாட்டுக்கு மனசுல நினைச்சுப்பேன். அதுக்கப்புறம் காலம் வரும்பொழுது கண்ணன் கூட்டி கொண்டு போய் காட்டுவான். எனக்கு அதனால எந்த இடத்துலையுமே அடரா இதை விட்டுட்டேனே அப்படின்னு ஆதங்கம்லாம் என்றுமே கிடையாது. என்னென்ன காலகட்டத்துல எனக்கு என்னென்ன உண்டோ அது நிச்சயமாக என்னை வந்து அடையும். அது யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் பிடுங்கி கொண்டு போக முடியாது. ஏன்னா கொடுப்பவன் கண்ணன். அதை யாருக்கு எடுக்க முடியும்? கண்ணன் கொடுக்கும் பொழுது யாரால தடுக்க முடியும்? அதனால கண்ணனுக்கு தெரியும் எனக்கு பக்குவம் வரும் பொழுது எந்த சமயத்துல அனுபவிச்சா நான் ஜோரா அனுபவிப்பேனோ அந்த சமயத்தில் எனக்கு வேண்டியதை நிச்சயம் கண்ணன் தருவான். எப்படி குழந்தைக்கு பசி வரும் பொழுது அம்மா விதவிதமான பதார்த்தங்கள் கொடுத்து அந்த குழந்தைய நாக்குக்கு ருச்சியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் மனசுக்கு இதகமாகவும் உணவுகள் கொடுப்பாளோ அதுபோல கண்ணனும். இப்ப நான் பல வெளியூர்கள்லாம் போறேன், பல வெளி மாநிலங்கள் போறேன், இமாலயத்துக்கு போறேன், நல்ல கடும் குளிர்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துலயே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசதியான போர்வை, சுட சுட ஆகாரம். எங்க 12,000 அடி ஒசரத்துல மேகி கொடுக்குறான், 15,000 அடி ஒசரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டால் கிச்சடி கொடுக்குறான், நல்ல பெரிய பெரிய பராத்தா கொடுக்குறான், காலங்காத்தால் 5:15 மணிக்கெல்லாம் சுட சுட டீ கொடுக்குறான். எங்கேயாவது பசிக்கிறதுனா அழகா சாயங்காலம் ஆச்சுன்னா நல்லா வெஜிடபிள் பஜ்ஜீஸ் கொடுக்குறான், அப்புறமா பன் மஸ்கா கொடுக்குறான், ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்ல தயிர் சாதம் தரான். ஒன்றும் குறவில்லை. எந்த ஊருக்கு போனாலும் சரி என்ன வேண்டுமோ, ஏதானும் நல்ல வெயில் இருக்கக்கூடிய ஊருக்கெல்லாம் போனா நல்ல ஏசி ரூம் தரான். கோவில்ல போனா சமாதானம், சாந்தி, நிம்மதி. அப்படி ஓரத்துல உட்காந்துட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு. இவ்வளவோ உடம்பு அலைச்சல் இருக்கும், ஆனாலும் உடம்புக்கு வேண்டிய சுகம், இளைப்பாறுதல் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கான். இன்னி வரைக்கும் நிஜமாவே அப்படி தங்க தாம்பாளத்துல வச்சு காப்பாத்தின்னு இருக்கான். எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறான். அதாவது ரசிச்சு ரசிச்சு, சும்மா ஏதோ தானோ ஏதோ தலையெழுத்து சரி போட்டு தொலைகிறேன், ஏதோ பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு இல்லை. அதுதான் அழகே. இன்னி வரைக்கும் என் வாழ்க்கை நான் புரிஞ்சுட்ட ஒண்ணு. இப்ப சாதாரண மனுஷாலாம் தலையெழுத்து சரி பண்ணி தொலைகிறேன், சரி இந்தா அப்படின்னு கொடுப்பா இல்லையா? மனம் கசந்து இல்லாட்டி மனசு நொந்து போய் தொலை, என்ன படுத்தாதே அப்படின்னு. இப்ப சமயத்துல இந்த ட்ரெயின்ல எல்லாம் சில பிச்சைக்காரெல்லாம் அப்படி நம்ம போட்டு நோய் 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 தொடு 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 நோண்டுவா. அது கடுப்பா இருக்கும். கடைசியில் 5 ரூபாய் போய் தொலை அப்படின்னு. அதாவது தானம் கொடுக்குறோன்றதை விட இவ தொந்தரவு தாங்க முடியாம 5ஓ 10ஓ கொடுத்து போய் தொலை அப்படின்னு. அந்த மாதிரி இன்னி வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல கூட கண்ணன் அப்படி கொடுத்ததே கிடையாது. அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆசையோடு கொடுப்பான். எங்கேயாவது தவறா போறோம்னா கண்டிச்சு தண்டிச்சு நல்வழிப்படுத்தி நன்னா கொடுப்பான். அவ்வளவுதான். அது கிருஷ்ணனுடைய விசேஷ குணம். அதனால எல்லாம் கேட்டு நீங்க பாடு இருங்கோ. என்னென்ன காலகட்டத்துல உண்டோ எல்லாம் கொடுப்பான், அனுபவிக்கணும். நந்த கிராமம் அங்கொன்னும் இங்கொன்னுமா சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஆனா நிறைய இடங்கள் போகணும்னு ஆசனம் ரஜ பூமி முழுக்க அப்படி நிதானமா பார்க்கணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா உண்டு. இப்ப பார்க்காத இடங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ அழகா நேத்தி கூட கண்ணன் எப்படி அந்த மாடு பால் கறக்கிற லீலையை சொல்லிட்டு இருந்தேன். நந்தவனத்துல நந்தகோபுருடைய தோட்டத்துல எந்த இடத்துல ஒரு காய்கறிகள், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் விவசாயம் பண்ணுவாரோ அந்த இடத்துல. ஸோ அது வழியா ராதாராணி தன் சக்கிகளோட போகும்பொழுது கண்ணன் வேணும்னு மாடு பால் கறக்கும் பொழுது அந்த மாட்டினுடைய மடியிலிருந்து அப்படியே நேர ராதாராணியினுடைய முகத்துல பால் பீச்சி அடிக்கும்படியான லீல். இதெல்லாம் கிருஷ்ண ஸ்பெஷாலிட்டி. ராதாராணிக்கு இதெல்லாம் தான் வேணும்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு என்னெல்லாம் குறும்பு உண்டோ, குசும்பு உண்டோ, திருடுத்தனம் உண்டோ, என்னெல்லாம் விளையாட்டு உண்டோ அத்தனையும் அவளுக்கு உண்டு. இவனுக்கு ஏட்டிக்கு போட்டியா நிற்கக்கூடிய ஒரு பொம்பளை யாருன்னா அவள் தான். இல்லடா ஏட்டிக்கு போட்டி நிக்கிறாவ, ஆமா அப்படிதான் அப்படின்மா. அவளுக்கு இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். ஏன்னா அவளும் ராசராசேஸ்வரி, நல்ல ரிஷபானு தேவருடைய குமாரி, நல்ல மானம் ரோஷம் இதெல்லாம் கண்ணனையே கெஞ்ச வைக்கக்கூடியவள். அதனால எல்லாருக்கும் இவாளுடைய லீலைகள் நிறைய உண்டு. அங்கொன்னும் இங்கொன்னுமாதான் சில விஷயங்கள் உலகத்துல பிரகடனமா இருக்க ஒழிய நிம்பார்க்க சம்பிரதாயம், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நிறைய சம்பிரதாயங்கள், அப்புறம் புஷ்டி மார்க்கம் எல்லாத்துலயுமே ராதா கிருஷ்ண வைபவங்கள் கொட்டி கிடக்கு. ஃபுல்லா எடுத்து படிச்சு உலகத்துக்கு சொல்லவே முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அனுபவிக்க முடியுமே ஒழிய ஆனா சொல்லி மாளாது. ஜெயதேவர் அஷ்டபதி இருக்கு, பர்சானாவை சுத்தி நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இந்த நந்த கிராமத்தை அப்படி சுத்தின்னு இருக்கோனாம அழகா மானசீக பரிக்கிரமா பண்ணி கொண்டிருக்கோம். அந்த இடத்துல ஒரு அழகான குண்டம் இருக்கு, கோகேஸ்வர குண்டம்னு பேரு, கோகிலேஸ்வர குண்டம் அப்படின்னு பேரு. கோக ஈஸ்வர குண்டம், கோகிலம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி என்னும் கோகிலம் எப்பொழுதும் ராமா 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 என்று கூவிக்கொண்டே இருக்கிறது. கூஜந்தம் ராம ராமேதி. அவ்வளவு அழகா. இந்த மாதிரி இங்க ஒரு கோகிலம் இருக்கான். இந்த கோகிலம் யாருன்னா சிவபெருமான். அவருக்கு எப்பொழுதும் இந்த கிருஷ்ணலீலையை பார்க்கணும், பாலகிருஷ்ண லீலையை பார்க்கணும். அவர் எப்பொழுதுமே ஒரு தந்திரி மாதிரி தானே அலைவார். ஜடா முடி, உடம்பெல்லாம் சாம்பல் பூசிண்டு, கழுத்து நிறைய ருத்ராட்சத்தை போட்டுண்டு, ரஃப் அண்ட் டஃபா ரக்டு. நிறைய அகோரிஸ் நான் பார்த்துருக்கேன். கேதார்ல பார்த்துருக்கேன், பத்ரிகாசிரமத்துல ஒருத்தர் இருந்தார். இப்ப அவர் இல்லை, கொஞ்ச நாளா அவர் சத்கதி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். டக்கு 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 டக்குன்னு வருவார். ஒரே ஒரு கோமணத்தை மட்டும் கட்டியிருப்பார். ஆனா உடம்புல கோமணத்தை மட்டும் தான் கட்டியிருப்பார். காலில் பெரிய மரப்பாதுகை. அந்த அவருடைய ஹீல்ஸே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கும், 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நல்லா ஒசரமா இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு கோவிலே நடுங்கிற மாதிரி நடப்பார். பெரிய ஜடாமுடி வச்சிருப்பார். ஆனா கழுத்துல ஒரு 5 கிலோ ருத்ராட்ச மாலை போட்டு இருப்பார் குறைஞ்சபட்சம், அவ்வளவு மாலை. ஆனா இடுப்புல கட்டி வெறும் கோமணம். கொற்ற மழையா இருக்கட்டும், நல்ல கடும் குளிரா இருக்கட்டும், கையில ஒரு தண்டம் வச்சிருப்பார். பம் பம் போடு அப்படின்வார். அப்படி பத்ரிநாத் கோயில பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருப்பார். நல்ல சிவனடியார், ஜாலியா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. எனக்கு ஒரு தடவை ஒரு ருத்ராட்சம் கூட கொடுத்துருக்காரு. அப்படியே பக்கத்துல போய் நின்று கை கூப்பினதுக்கு இந்த ருத்ராட்சம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே யார் யாரோ அதை கொடுப்பா, அது யாருக்கு போய் சேரணுமோ கொடுத்துருவோம். நான் ஒரு கொரியர் பாய் மாதிரி தான். பகவான் பலதையும் கொடுப்பான். ஒவ்வொரு காலகட்டத்தில் இவாளுக்கு கொடுன்னு சங்கல்பமாக கொடுத்துருவோம். யாருக்கு கொடுத்தேன்னு கூட ஞாபகம்லாம் இல்லை. ஒரு 2-3 தடவை அவர் நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 தடவை அவருக்கு நான் 2 தடவை எனக்கு அவர் ருத்ராட்சம் கொடுத்துருக்காரு. பணம் எல்லாம் ஒன்றும் வாங்கிக்க மாட்டா, என்னமோ அப்படி பேக்கல போய் நின்னா சிரிப்பார். திடீர்னு ஜெய் பத்ரி விஷால்னு ஒரு கத்துவார். திடீர்னு ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து கொடுப்பார். அவ்வளவுதான். இவாளே இப்படி இருக்கான்னா சிவபெருமான கேட்கணுமா? இவாளுக்கெல்லாம் தலைவர் அவர். அதே மாதிரி இதுல பார்த்துருக்கேன், கேதார்நாத்ல நிறைய இந்த நாகா அகோரிஸ் நிறைய பேர் இருப்பா. இப்படியே உட்காந்துட்டு இருப்பா. சமயத்துல அவ பார்க்கறதே பயமா இருக்கும் சாதாரண மக்களுக்கு.
அது பார்வையே வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ற மாதிரி இருக்கும். என்னப்பா பப்பு பண்ணா, என்ன பாவம் பண்ணா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதே நம்ம சிரிச்சோம்னா அவளும் சிரிச்சுடுவா குழந்தைகள். ஆனா அதே சமயத்துல இப்படியும் பாக்குறதுக்கு தான் ரொம்ப கடினமான பலாப்பழம் போல இருப்பார். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மிருதுவான ஒரு ஹிருதயம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சோ சிவபெருமானை பார்க்கும்போது நம்ம யசோதா மையாவுக்கு கொஞ்சம் ஒரு பயம் வரும். அவன் ரொம்ப சாஃப்ட். அவன் நந்தபாபாவும் சாஃப்ட். அவளுக்கு இந்த அசுரா இதெல்லாம் பழக்கமே இந்த பயம் வந்ததுக்கு அப்புறமா தான். பூதனா திருணாவர்தன் எல்லாம் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பழக்கம். இல்லாட்டி அவ உண்டு, அவளுடைய மாடு உண்டு, தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் இயற்கை உட்பாதங்கள் இவ்வளவுதான் தெரியுமே ஒழிய ரொம்ப சாஃப்டா ஒரு சைலண்டா ரிலாக்ஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கூட்டம் இந்த யாதவ கூட்டம். இன்னைக்கும் நான் இப்ப கூட பிருந்தாவனம் எல்லாம் போனோம்னா அங்க இருக்க ரொம்ப ரிலாக்ஸா இருப்பான். அது உத்தராகண்ட்ல கேட்கவே வேண்டாம். அவ ரிலாக்ஸேஷன் பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும். அவ்வளவு ரிலாக்ஸா இருப்பான். அது எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க முடியுதுன்னு தோணும். அதனால சிவபெருமான் என்ன பண்ணுவார், அப்பப்ப யசோதாமையா வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஆனா அவருக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு கிருஷ்ணனை தோன்றதோ அப்ப இந்த இடத்துல நின்று கூ அப்படின்னு ஒரு சங்கேதமா ஒரு குயில் கூவுவார். குயில் நாதம் கேட்டவொடனே இந்த பைய அம்மா இந்த வரையம்மா விளையாட போன ஏதோ சொல்லிட்டு ஓடி வந்து இவரை பார்க்கறதுக்காக ஓடி வருவான். இவன் இந்த மாதிரி குயில் நாதம் பண்ணுவான். கோபிகளை கூப்பிடுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுக்கு, எங்கேயாவது வெண்ணை திருடுறதுக்கு இவனுக்கு ஒரு சங்கேத பாஷை உண்டுன்னா அதே சங்கேத பாஷைய சிவபெருமானும் அவ்வளவு அழகா இவனுக்காக கூப்பிட, இவன் ரெண்டு பேருக்கு ஒரு காதலர் மாதிரி கூப்பிட்டுப்பா. இவர் இங்கேருந்து கூ அப்படி கூப்பிட உடனே அவங்க ஏந்து மொட்டை மாடல கூ அப்படி வரேன்னு ஒரு சங்கேதம். ரொம்ப அழகா இருக்கும். இது நிஜமாவே இதெல்லாம் அனுபவிக்கணும். சும்மா இதுல போய் தத்துவம், வேதாந்தம், விசாரம், சம்பிரதாயம்னு போனோம்னா அவன் அந்த மாதிரி ஆட்கள் சொல்லவே மாட்டேன். இது எல்லாரும் கேட்கறதுனால அழகா சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி அவாவால் தனித்தனியா சொல்லிட்டு போயிடுவேன் ஒழிய இது ஒரு ரசம். அது அந்த பிரஜபூமியில எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்குமே கிருஷ்ண ரசம் உண்டு. அவ்வளவுதான். அவளுக்கு சம்பிரதாய பேதங்கள் கிடையாது. நல்ல ஓம் நமச்சிவாயன்னு ஜிரிப்பா. அப்படியே கிருஷ்ணன் கோவில் கண்கள்ல கண்ணீர் வழியே நின்று இருப்பா. நிறைய நான் பார்த்திருக்கேன். அங்கெல்லாம் அந்த பேதத்துக்குள்ள எல்லாம் போகவே மாட்டாவா. ரொம்ப ராதா சில பேர் அவ்வளவுதான். அப்ப அழகா அவ ரெண்டு பேரும் கூப்பிட உடனே கிருஷ்ணன் வருவான். ஆனந்தமா ஒருத்தர் தரிசனம் பண்ணிப்பா. அப்புறம் கிருஷ்ணன் கிளம்பிடுவான். அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு, கோகேஸ்வர மகாதேவன் பேர் அவருக்கு. அங்க ஒரு குளம் உண்டு. அப்பப்ப தண்ணி இருக்கும், அப்பப்ப தண்ணி இருக்காது. ஆனா இனிமேல் எங்கேயாவது குயில் பார்த்தா சிவபெருமான் கிருஷ்ணனை கூப்பிடுறதையும் நினைச்சுக்கோங்க. சோ கோகேஸ்வர குண்டம்னு பேர், கோகலேஸ்வரன் அப்படின்னு, கோகிலேஸ்வரன் பேர். சரியா? அழகான அந்த குண்டம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனா கிருஷ்ண குண்டம்னு இருக்கு. இதெல்லாம் முன்ன பின்ன நந்த கிராமத்துடைய ஒவ்வொரு பக்கத்துல வரும். நான் சும்மா அப்படி லைனா அப்படி போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கும். கிருஷ்ண குண்டம் இது முன்னாடி கோகிலேஸ்வர குண்டம், கோகேஸ்வர குண்டம், அடுத்தது கிருஷ்ண குண்டம். கிருஷ்ணன் வந்து அழகா மாடுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் ஓட்டிட்டு வருவான். சில இடங்கள்ல தண்ணி இருக்காது. இந்த மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிகள்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா உடனே கிருஷ்ணனை பார்த்து அப்படியே அப்படியே ஏக்கமா பார்த்துமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும். அது மாடுகள்லாம் தன்னிடத்துல உரிமையோட இருக்க வாடல என்ன வேணுமோ அழகாக்கி. மாடுகள்னு கிடையாது, இந்த திருநாய்கள் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு எப்பொழுதுமே ஆகாரம் கொடுக்குறவா வந்து அப்படி பாஞ்சு வரும். பெரிய பெரிய மிருகங்களே பார்த்திருக்கேன். அதாவது புலி, சிங்கம், அந்த மாதிரி அந்த மிருகங்கள் இடத்துல பிரீத்தியோட இருக்கிறவாளை பார்த்திருக்கேன். அவளை பார்த்தோன்னா அதுக்கு சந்தோஷப்படும். இந்த காத்தால அன்னம் போட்டு பழகிட்டோம்னா வந்து கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கும். அது எல்லா ஜீவராசிகளுக்குமே தன்னிடத்துல பரிவோடு இருக்கிறவளை பார்த்தா ஒரு ஆனந்தம், கேட்கணும்ன்ற உரிமை அழகா வந்துடும். அது உரிமை, அது கிருஷ்ண இடத்துல அந்த உரிமை சாதாரணமா வரும் இல்லையா? உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஒரு நாள் அழகா இந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வேணும்ன்றதுனால தன் புல்லாங்குழல் எடுத்து அப்படி ஒரு குத்தினான். அந்த இடத்துல அழகா தண்ணீர் வந்தது. அது ஒரு குளமா போயிடுது. சமயத்துல பசங்களோட இங்க என்னடா புதுசா குளம் வந்தது, தெரியலடா, நமக்கு என்னடா குளம் யார் உண்டாக்குன்னா விளையாடுறதுக்கு இருக்குடா, வாங்கடா விளையாடலான்னு சொல்லி எல்லாம் போய் இந்த குளத்துல குதிச்சு கும்மாளம் அடிச்சு ஜலக்கிரீடை பண்ணனா
அந்த கிராமம் அவ்வளவு பெருசு, அதை சுத்தி எல்லாம் வயக்காடு, அப்புறம் தள்ளி போனா யமுனை, இப்படிதானே இருக்கும். அதனால எங்கேயா மழை பெஞ்சிருக்கும்டா. எங்கடா நல்ல வெயில் காலம், எப்படிடா மழை பெஞ்சது? அதெல்லாம் பெய்யும்டா, இந்த இந்திரன் லூசு பையன் தான் பண்ணுவான்டா. ஆமா ஆமாண்டா, அது கிருஷ்ணன் சொல்ல மாட்டான், வேற ஒருத்தன் சொல்லுவான், அவன் தான் பெஞ்சிருப்பான்டா. ஏண்டா கிருஷ்ணா நேற்று வந்தாடா இந்திரன், இப்படிலாம் கேட்கும் பசங்க. கிருஷ்ணன் கனவுகள் எல்லாம் சம்போ, பிரம்மா, இந்திரன், ஸ்கந்தன் இவாளெல்லாம் அழகா சுவாகத்தம் பண்ணான்னு சொல்லி கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்லோகம் இருக்கு. சுவாகத்தம் சம்போ அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். வாங்க வாங்க, இந்திரா ரொம்ப ஆளை காணமே, வா ஸ்கந்தா அப்படிலாம் கூப்பிடுறானா. தூக்கத்தை வளர்றானா கிருஷ்ணன், அவனா வளர்றான். யசோதா மையாக்கு அப்படி நினைப்போனே, தூ 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 போ 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 அப்படின்னு சொல்லி ஏதோ கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆயிடுது அப்படி சொல்லி அவ யசோதா விரட்டுவான்னு சொல்லி லீலாசுகருடைய கிருஷ்ண கர்ணாமிரதத்துல இந்த ஸ்லோகம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் உண்டாக்கின குண்டம், கிருஷ்ணன் தன் தோழர்களோட ஆனந்தமா ஜோரா ஜலக்கிரீட பண்ணக்கூடிய ஒரு குண்டம் இது. உத்தவன் வந்த பொழுது இந்த குண்டத்துல உத்தவன் குளிச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது யோகியஸ்தானா, யோகிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா, யோகிய குண்டம்னு சொல்லுவா. அப்பப்ப தண்ணி இருக்கும், அதுல அப்பப்ப தண்ணி இருக்காது. இந்த இடத்துலதான் முதல்ல அவ்வளவு அழகா உத்தவன் பிரஜவாசிகளுக்கு கிருஷ்ணனுடைய பல விஷயங்களை சொன்னான் இருக்கு. பகவான் உத்தவனை தூது அனுப்பின பொழுது நந்த கிராமத்துக்கு வந்த இந்த உத்தவன் இந்த கிருஷ்ண குண்டத்துல குளிச்சுட்டு அது கரையில பக்கத்துல நடந்து போனான். முதல் நாள் வந்த பொழுது பிரஜவாசிகள்லாம் பார்த்து யாரு என்ன அப்படியே கிருஷ்ண மாதிரியே இருக்கான்னு விசாரிச்சு, அதன் பிறகு பிரஜவாசிகளுக்கு கிருஷ்ணன் சொன்ன விஷயங்களை உத்தவன் சொன்ன இடம் இது. யோகியஸ்தானம், யோக்கியஸ்தானம் எப்படி வேணா வச்சுக்கலாம். 10 மாசம் இந்த நந்த கிராமத்துல உத்தவன் தங்கியிருக்கான். 10 மாசம் தங்கியிருந்து அவன் ஒவ்வொரு கோபர்கள் கோபிகிட்டே கேட்டு என்னெல்லாம் லீலை பண்ணியிருக்கான், எந்த இடம் அப்படின்லாம் கேட்டு முதல்ல இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா பண்ணது யாருன்னா உத்தவன் தான். ஒவ்வொரு இடமா போய் பார்த்து இந்த இடத்துல தான் காளி நர்த்தனம் ஆடினா, இந்த இடத்துலதான் கோவர்தன மலையை தூக்கினான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா இந்த பிரஜவாசிகள் கொண்டு போய் காண்பிச்சு கொடுக்க. சில இடங்கள் கோபர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சில இடங்கள் கோப குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும், சில இடங்கள் கோபிகளுக்கு மட்டும்தான் தெரியும், சில விஷயங்கள் யசோதா மையாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஹௌபிலோ எல்லாம் கோபிகளுக்கு தெரியாது, அதெல்லாம் அவ தான் கொண்டு போய் காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தரா ஒரு பிரஜமண்டல பரிக்கிரமா பண்ணி உத்தவனுக்கு சகலத்தையும் காட்டி கொடுத்தார்கள். அதனால உத்தவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த யோகிய ஸ்தானம்னு பெயர். அதுக்கு அடுத்து இன்னொரு இடம் பக்கத்துலயே எல்லாம் தள்ளி அழகா சாச் குண்டான்னு இருக்கு, இல்லாட்டி ஜகடகி குண்டான்னு பேரு. ஜகடா அப்படின்னா சண்டை. சில சந்தர்ப்பங்கள்ல கோபிகைகள்லாம் நிறைய மோர் கொண்டு வந்து கொடுப்பாளாம். இந்த கோபால பசங்க எங்கேயா விற்க போவா, நீந்து போயிடுது அப்படின்னு, அடே வாங்கடா எல்லாம் மோர் குடிங்க, ரொம்ப நேரம் விளையாடின்றீர்கள், ரொம்ப நேரமா மாடு மேய்ச்சின்றீர்கள் அப்படின்னு சொல்ல உடனே ஓடி வரும். அது நீந்து போன மோரை கொடுக்குறது அதுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னு ஓடி வரும். விளையாடுற பசங்களுக்கு தானே, அதுக்கு ஒன்றும் பெருசா அந்த மான ரோஷ புத்தி எல்லாம் இருக்காது. பெருசாக அது என்ன எப்ப ஏன் இப்ப எனக்கு ஒன்று தரும், இவ்வளவு நாள் ஏன் ஒன்று தருவேன். கண்ணன் இருந்தா கேட்டுடுவான், சமயத்துல கண்ணன் இல்லாத போது கொடுப்பான். சமயத்துல இந்த பசங்க கிட்டே இருந்து கிருஷ்ண கதை கேட்கறதுக்காகவே புதுசா மோர் தயிர் பால கொடுக்கவும் செய்வான். அதாவது இன்னைக்கு யார் வீட்லயாவது ஆர்டர் கேட்டிருப்பா, ஒரு 10 லிட்டர் மோர் கேட்டிருப்பா, வேணுன்ட்டாவே ஒரு 15 லிட்டர் எடுத்துட்டு போவா. 10 லிட்டர் எடுத்துட்டு போயிடுவா. ஒருவேளை இங்க கொட்டிக்கிட்டு போயிடுதுனால மீதி 10 லிட்டர் கொடுத்துக்கலான்னு 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா அந்த கோப குழந்தைகளுக்கு மோர் எல்லாம் கொடுத்துட்டா அவ அதான் கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லுவா, கேட்கலாம் அப்படின்றதுக்காக. அதனால கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா போதும், கிருஷ்ண கதை அழகா சொல்லுவா பசங்க. அப்பன்னா இந்த சாஸ்ன்னு சொல்லுவா. நம்ம பிருந்தாவனத்துலாம் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோர் நிஜமாவே அந்த மோரெல்லாம் ஒரு மோர் குடிச்சோம்னா மத்தியானம் லஞ்சே வேண்டாம், அவ்வளோ பெருசு கொடுப்பா. நல்லா சில பேர் இந்த காலா நமக்கு அந்த இந்துப்பு மாதிரி போட்டு தருவா. நிறைய இதெல்லாம் நம்ம மசாலா மோர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சாஸ் அப்படின்னு பேரு. நம்ம கேரளத்துல ரொம்ப அழகா சம்பாரம்னு சொல்லுவாங்கன்னா மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கு ஒரு தனி ருச்சி உண்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புரியல ஒண்ணு பண்ணுவா. பழைய சாதத்தினுடைய தண்ணி அதோட மோர் கலந்து
அதை நிவேதனம் வரைக்கும் பண்ணுவா ஜெகநாதனுக்கு. அந்த மாதிரிலாம் உண்டு. முன்னாடி நாள் ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ண அந்த மகாபிரசாதம் இருக்கும் இல்லையா, ஏற்கனவே சொல்லிட்டு எனக்கு மகாபிரசாதத்தை பத்தி. விமலாதேவிக்கு நிவேதனம் பண்ணாதான் மகாபிரசாதம். அந்த சாதத்தை ஜலம் விட்டு வச்சு அந்த ஜலத்தை அடுத்த நாள் எடுத்து அதுலயே மோரும் விட்டு வச்சிருப்பா. அந்த மோர் எடுத்து அதுல அப்படியே நம்ம மிளகாய் எடுத்து கையால் அப்படி கசக்கி உப்பு போட்டு அதை அப்படி குடிப்பா. அதுக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கோபிகைகள்லாம் மோர் கொடுக்கும்போது நீ நான் முந்தி முந்தி சண்டை போடுமா அந்த பசங்க. அதனால வந்து சாஸ் குண்டா இல்லாட்டி ஜகடா குண்டா அப்படின்னு பேர். இவ்வளவு இடங்கள் இருக்கு பாருங்க. அது கிருஷ்ண ஸ்மரணையோடையே வாழ்ந்துடலாம். இந்த இடங்கள்லாம் அப்படியே போய் சுத்தின்னு இருந்தோம்னா நமக்கு வேற யோசனையே வராது. நிஜமாவே மனசுல ஏதான ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அதை விட கிருஷ்ணலீலையை யோசிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலேயே மனசு கிருஷ்ணனிடத்திலே லயப்பட்டு. சரியா? மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय भोलो यमुना मैया की जय. जय भोलो गोवर्धन गिरिराज की जय. जय भोलो नंदगोप महाराज की जय. जय भोलो यशोदा मैया की जय. जय भोलो उद्धव महाराज की जय. राधे कृष्णा. राधे कृष्णा.